மழைக்காலம் வந்தாச்சு. மழைக்காலம் வந்தா நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் வரதை தாண்டி நம்மளோட ஸ்கின் ரொட்டீன் நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும், ஸ்கின் டிசீஸ் என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசுறதுக்காக டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் மித்ரா வசந்த் அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஸோ வின்டர் சீசன் வந்தாலே வந்து நிறைய பேர் கோல்டு ஃபீவர் காமனாக வரும். பட் அதை தாண்டி வந்து ஸ்கின் டிசீஸ் வருது, இல்லை வந்து நம்மளுக்கு ஸ்கின் ரிலேட்டடாக நிறைய பேர் கவர்னஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வின்டர் சீசனில் என்னென்ன மாதிரியான ஸ்கின் டிசீஸ்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக வரும் மேம்? அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது மேம்? வின்டர் சீசன் வந்தாலே சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப காமன், கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொரியாசிஸ் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் பாடி சொரியாசிஸ் இருக்குது, வின்டர் சீசனில் கண்டிப்பாக அதிகமாகும். ஒரு டேண்ட்ரஃப் இருக்க பேஷண்ட்ஸ் டேண்ட்ரஃபும் அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கின் ஒரு வின்டர் சீசனில் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பார்த்துக்கணும். உங்களோட இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃப்ன்றது நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஒரு லோஷனோ இல்லை ஒரு ஷாம்பு போட்டால் சரியாயிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அது அப்படி கிடையாது. டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹேர் வாஷ் ரெகுலராக பண்ணணும். லைக் வீக்லி 3 to 4 days ஹேர் வாஷ் பண்ணணும். அண்ட் தலையில் எண்ணெய் தடவினா ஆல்ரெடி டேண்ட்ரஃபே வந்து அந்த எண்ணெய் பசக்கில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். அதில் நீங்கள் இன்னும் ஆயில் போட்டுட்டு வெளியில் போகிறாங்க, பொல்யூஷன், ஈரோ, ஸ்வெட் எல்லாமே இருக்கிறப்போ இன்னும் இன்ஃப்ளமேஷன் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ ஹேர் வாஷ் ரெகுலராக பண்ணுறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தடவை தேவை கிடையாது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா உங்கள் டாக்டர் வந்து ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். வின்டரில் மேபி சில பேருக்கு ரொம்ப அதிகமாகலாம். ரொம்ப அதிகமாச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கள். ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த அக்ரவேட் ஆனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இது டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும். சொரியாசிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரை ஆச்சுனாலே அதிகமாகும். எந்த ஸ்கின் இச்சி கண்டிஷன்ஸ் எதெல்லாமே வந்து இச்சிங்கால அதிகமாகுமோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் அதிகமாகும். இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வீட்லேயே நீங்கள் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். அதிகமாகாமல் பண்ண ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் ரெகுலராக காலையில் குளிச்ச உடனே ஒரு தடவை கைக்கு காலுக்கு, ராத்திரி ஒரு தடவை, நடுவில் இச்சிங் இருக்குனாலுமே அந்த பாடி மாய்ஸ்சரைசர் போடுறது, அதுவுமே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாதது, ஒரு லைக் இன்னும் நீங்கள் டாக்டர் கிட்டே போனீங்கனாலே உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அது ரெகுலராக போட்டுடணும். நீங்கள் இச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாகும், எக்ஸிமா அதிகமாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம வின்டர் சீசனில் ரொம்ப தாகம் எடுக்கலனால தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கலாம், ஸ்கின்னுமே ஹைட்ரேஷன் கம்மியாகும். ஸோ இது எல்லாமே ஸ்கின் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் பேரியர், அதாவது ஸ்கின் மேலே ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த லேயர் வந்து மெயின்டைன் ஆகும். அது ட்ரைனஸ் ஆகுறப்போ உள்ளேயோ இல்லை வெளியோ எந்த விஷயம் வேணால் அலர்ஜி கொடுக்கலாம். அதை ப்ரிவென்ட் பண்ண தான் அந்த மாய்ஸ்சரைசர் ரெகுலராக போட சொல்கிறது. ஓகே மேம். இப்போ மாய்ஸ்சரைசர் ரெகுலராக போடணும்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, கோகோனட் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. கோகோனட் ஆயிலுமே ஒரு டைப்பான மாய்ஸ்சரைசர் தான். பட் த திங் இஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ஆக்ட் பண்ணுற விதம் வந்து ஒரு 3 விதமாக இருக்கும். சிலது வந்து வெளில அட்மாஸ்பியரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணும். சிலது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசர் அதிகமெக்டன்ஸ், அது டிஃப்ரெண்ட் டைப் சொல்லுவாங்க, அக்குல்ஸும் சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் ஆயில் வந்து இப்போ அந்த ஸ்கின் லேயரை வந்து மேலே அக்ளூட் பண்ணிவிட்டு உங்களை வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை லூஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் கோகோனட் ஆயில், பட் அது மட்டுமே பத்தாது. ஸோ யூ நீட் டு யூஸ் அ மிக்சர் ஆஃப் ingredients which will act in different ways so that உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணும் ஸ்கின்ல. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கோகோனட் ஆயில் தாண்டி இப்போ வந்து ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஹேருக்குமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கின்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லதா இல்லை ஆயில்ஸ்லேயே வந்து எது பெட்டர் மேம்? ஆயில் பொறுத்த வரைக்கும் கோகோனட் ஆயில் ஆகட்டும், எல்லா ஆயில்ஸுமே வந்து ஹேருக்கு ஒரு இது கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹேர் ரூட்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது கோகோனட் ஆயில். ஸோ நீங்கள் யூ பிலீவ் இன் கோகோனட் ஆயில் நான் போட்டே ஆகணும் அப்படின்னு நம்பினீங்கன்னா மேபி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஹேருக்கு மட்டும் ஒரு 10 minutes போட்டுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி 10 minutes போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். அது கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் போடணும் கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க வின்டர் டைமில். பட் சன்ஸ்க்ரீன் போடணுமா? கண்டிப்பாக போடணும். நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ்வலாக பாடிக்கு, அதாவது எக்ஸ்போஸ்ட் ஏரியாவுக்கு சன்ஸ்க்ரீன் எப்போ சொல்லணும்னா நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்க, ஒரு பீச் வெக்கேஷன் போயிருக்கீங்க, இல்லை எங்கேயாவது ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க போகிறீங்க, ஸ்விம்மிங் போகிறீங்கன்னா பாடிக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண சொல்லுவோம். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு யூ கேன் வேர் ஃபுல் கவர் க்ளோத்ஸ் வெளில போகிறது சன்ஸ்க்ரீன் போட்டாலும் இது பாடிக்கு. ஃபேஸ்க்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சீசன் 365 days நீங்கள் ஒரு ஸ்னோவில் இருக்கீங்க, மழையில் இருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இண்டோராக இருந்தாலுமே, பிகாஸ் சன்ஸ்க்ரீன்ன்றது சன்லைட் மட்டும் கிடையாது, ஆல் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ், உங்களுக்கு விசிபிள் லைட்டு, ப்ளூ லைட் ஃப்ரம் யுவர் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோன் பார்க்குறப்ப கூட எல்லா லைட்டுமே. ஸோ உங்களுக்கு அதுவும் இஃப் யூ ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்போம், ப்ளூ லைட் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் பிக்மெண்டேஷன், ஏஜிங் எல்லாத்துக்குமே. ஸோ யூ நீட் டு அப்ளை சன்ஸ்க்ரீன் ஆல் 365 days. வின்டர்லையுமே நீங்கள் வெளில போனீங்கன்னாலுமே மழை இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த யூவி ரேடியேஷன் இருக்கும். நீங்கள் வில் நாட் ஃபீல் இட், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் டு அப்ளை சன்ஸ்க்ரீன் ரெகுலர்லி.
ஓகே மேம். ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர், ஸ்கின் டிசீஸ்னாலே நம்ம வந்து நிறைய நம்ம வந்து ஃபேஸ், நெக் ரீஜியன் அப்படிதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் வந்து கை காலில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மழை காலத்தில் வந்து நிறைய நம்ம வந்து ஈரமான செப்பல் தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அது மாதிரி இருக்கிறதுனால நிறைய டிசீஸ் வருது மேம். காலில் ஏதாவது புண் வருது. ஆமா, அந்த காலில் வந்து காமனாக பீப்புள் வந்து சேர்த்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. லைக் அதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் தான். மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கனால அங்கே வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். நீங்கள் மழையில் வெளில போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு வந்த உடனே காலை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கணும். ஃபஸ்ட்டு துடைச்சிடுவாங்க, பட் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் துடைக்க மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இந்த சீசனில் எல்லாமே. முக்கியமாக ஏஜ் பீப்புள், சுகர் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அங்கே இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வெளில போயிட்டு வரீங்கன்னா வந்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு இந்த ஃபிங்கர்ஸ் வெப் ஸ்பேசஸ்லையுமே தொடச்சிட்டு டோ வெப் ஸ்பேசஸ்லையுமே தொடச்சிட்டு ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கனாலே போதும். அப்படி அந்த மாதிரி சேர்த்து பொண்ணு வருது அப்படின்னா முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகம். சுகர் அதிகமாக இருக்கான்றதும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அந்த மாதிரி வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். ஓகே மேம். ஸோ மேம் காமனாக வந்து வின்டர் சீசனில் ஸ்கின் கேரில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன மேம் சொல்லுங்கள்? ஒன்று வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மாட்டாங்க, திங்கிங் மழை தான் பெய்யுதுன்ட்டு, பட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் சம்மரில் யூஸ் பண்ண ஸ்கின் கேர், நீங்கள் டாக்டர் பார்த்து ஒரு ஸ்கின் கேர் வாங்கியிருப்பீங்க, ஒரு ரெட்டினால் ஆகட்டும், சில இன்க்ரீடியன்ஸ் ஆன்டி ஏஜிங் யூஸ் பண்ணுறது. பட் வின்டரில் வந்து அது ட்ரைனஸ் காஸ் பண்ணலாம். ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் சம்மரில் யூஸ் பண்ண ஸ்கின் கேரை நீங்கள் வின்டரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ இட் வில் நாட் ஒர்க் பெட்டர். பிகாஸ் அது உங்களுக்கு ட்ரைனஸ் காஸ் பண்ணும், இரிட்டேஷன் காஸ் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, அந்த இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து கொஞ்சம் மைனராக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட நைட் கேர் ரொட்டீனில். பட் தெர் வில் நாட் மச் சேஞ்சஸ் when it comes to ஸ்கின். இது ஃபேஸ் வாஷ்மே நிறைய பேர் வந்து ஓவர் த கவுண்டர் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து வின்டரில் வந்து ட்ரைனஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை மட்டும் யூ நீட் டு மீட் யுவர் டாக்டர் அண்ட் சேஞ்ச் த ரொட்டீன் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின். ஓகே. ஸோ சம்மர் சீசனில் யூஸ் பண்ணுற நைட் ரொட்டீன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் தேவைப்படும் கண்டிப்பாக வின்டரில். ஸோ இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே நிறைய டஸ்ட் பொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ மென்ல வந்து நம்ம பொதுவாகவே நிறைய விமென்கான ஸ்கின் கேர் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். பட் மென்க்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணோம்? மென்னோட ஸ்கின் வந்து இன்னவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விமன். ஓகேங்களா, கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆயில் கிளான்ஸ்மே சில பேருக்கு அதிகமாக இருக்கும். மென்க்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் வந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக வரும். ஓகேங்களா, கம்பேர்ட் டு விமன் வந்துச்சுன்னா சில பேருக்கு வரவே வராது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு அவங்களால எதுவுமே பெருசாக ஃபாலோ பண்ண முடியாது, மைல்டாக தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும்னா வெறுமனே ஒரு ஃபேஸ் வாஷ், அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசரே இனிஷியல் லெவலில் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஆக்னிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டரை பார்த்து சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ் தேவைப்படலாம். இது வந்து மென்க்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பேர் மினிமம். when it comes to the hair, ஒரு பால்டிங் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் திங் விச் when it comes to their கேர். அதுக்குமே வந்துட்டு அவங்க ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போகிறப்போ ஹேர் கேர் பண்ணுறப்போ பால்டிங்கை ப்ரோக்ரெஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்டேஜ் லேட்டராக போகிறப்போ வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டைமில் அந்த அளவுக்கு கொடுக்காது. ஸோ when it comes to அதே மாதிரி ஹேர் வாஷ் அவங்களுக்குமே ரொம்ப முக்கியம். ஜிம் போகிறாங்க அண்ட் ஹேர் வாஷ் மென் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, பட் அவங்க ரொம்ப ஷாம்பு போட மாட்டாங்க. டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் when they come to OP also ஹேர் வாஷ் பண்ண ரெகுலரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்போ ஷாம்பு போடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி. இட்ஸ் லைக் தே நீட் டு ஷாம்புமே போடணும். ஏன்னா அவங்க ஸ்வெட் ஆகும், அந்த பொல்யூஷன்ல வரக்கூடிய டஸ்ட், அந்த சீபம் எல்லாமே அக்யூமுலேட் ஆகுறப்ப அதை நீங்க கிளென்ஸ் பண்ணணும். நீங்க ரெகுலரா டெய்லி வாஷ் பண்றாங்க, ஒரு ஜிம் போறாங்க, டெய்லி வாஷ் பண்றாங்கன்னா ஒரு மைல்டான ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணா போதும். ஏன்னா நீங்க ரொம்பவும் ஹார்ஷான ஷாம்பூஸும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்குது, ரொம்ப ஆயில் செக்ரெட்டிங் ஒரு ஸ்கேல்பாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெய்லி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது இப்போ சம் பீப்புள் ரொம்ப ஸ்வெட் ஆகும், அவங்க ஜிம் போகிறாங்க, இல்லை ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறாங்க, பொல்யூஷனில் இருக்காங்கன்னா தே வில் ஹேவ் தட் ஆயில் செக்ரேஷன், அந்த ஒரு இச்சி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து மைல்டாக இருக்கும். மேபி யூ கேன் டாக் டு யுவர் டாக்டர் அண்ட் கெட் அ ஷாம்பு அக்கார்டிங்லி. அண்ட் ஹெல்மெட்டையுமே கிளீன் பண்ணணும். லைக் நான் வந்து அந்த ஸ்கல் கவர் போடணும். அண்ட் ஹெல்மெட்டை வந்து ஒரு ஸ்டெர்லியமோ இல்லை ஸ்டெர்லைசர் வச்சு ஏதாவது வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் வைப் பண்ணணும். பட் ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது, போடணும். பட் தென் தே நீட் டு டேக் கேர் திஸ். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இருக்குல்ல மேம், ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டிடுது. இல்லை, கம்ப்ளீட்டாக ராங் தாட். வித் அதே மாதிரி தலை ஹேர் வாஷ் பண்ணால் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நார்மல் டைம்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் இருக்கும். அது நார்மல். நீங்கள் எவிடென்ட்டாக இப்போ பார்ப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எங்கேயோ கொட்டிட்டு போயிடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஷாம்பூஸ் டேஸ் அன்னைக்கு ஹேர் ஃபால் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்கள் ஷாம்புவே பண்ணனாலும் கொட்ட வேண்டிய முடி எங்கேயே கொட்டிடும். ஓகே மேம்.
ஸோ இப்போ நம்ம மென் ஸ்கின் கேரை பற்றி பேசணும். இப்போ விமன் ஸ்கின் கேரில் வந்து முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ எல்லாமே அவங்க சிடிஎம் இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. லைனாக வந்து ஒரு ரொட்டீன் அவங்களே ஃபாலோ பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக அந்த அளவுக்கு தேவையா, இல்லை வந்து ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கா? ஏன்னா மார்னிங் ஒரு சீரம், நைட் ஒரு சீரம். when I suggest for my patients, I usually keep it very minimal. Minimal in the sense, minimal இருந்தால் தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாக போகிறத விட ஒரு கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு 10 க்ரீம் போடுற இடத்துல நீங்கள் ஒரு 2 க்ரீம் நல்ல க்ரீம் மட்டும் போட்டிங்கனாலே, கன்சிஸ்டண்ட்டாக போட்டாலே ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ லேயரிங் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக தேவை கிடையாது. ஓகேங்களா, மல்டிபிள் லேயர் பண்ணணும்னு இல்லை. when it comes to சென்னை ஒரு ஹியூமிடான ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக கிளென்சர் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, டோனர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டுமே போடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போடலாம். மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் இருக்கும். அதை தவிர உங்கள் ஏஜ் டிபெண்ட். இப்போ உங்களுக்கு ஆக்னி இருக்குது, இல்லை மார்க்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆன்டி ஏஜிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பிக்மெண்டேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாகிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும், ரிங்கிள்ஸாக ப்ரிவென்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், ஒரு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அது தவிர ஒரு 1 ப்ராடக்ட் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் நைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய போடணுன்ற ஒரு நீடே கிடையாது. ஓகே. இப்போலாம் நிறைய வந்து ஹோம் ரெமெடிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு மேம். அதே மாதிரி வந்து இப்போ முன்னாடிலாம் கெமிக்கல் பீலிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ கிளினிக்கு தான் அப்ரோச் பண்ணுவோம். பட் இப்போலாம் வந்து செல்ஃபாக பண்ணிக்கலாம், ஹோம்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு கெமிக்கல் பீலிங்லாம் கூட நிறைய இப்போ மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் அட்வைசபிளா யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. த திங் இஸ், உங்களுக்கு ஒர்க் ஆகிற வரைக்கும் நீங்கள் டாக்டர் கிட்ட வரப்போகிறது, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தால் தான் வருவீங்க. ஓகேங்களா. ஸோ பட் தேர் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ ஃபேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு சன்ஸ்க்ரீனே போடாமல் நான் கெமிக்கல் பீல் பண்ணுற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. வாங்கி பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? ஒரு விஷயம் ஆக்ட் ஆகுதுன்னா பாடிக்குள்ளே போய் தான் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிசிலிக் ஆசிட்லாம் வந்து பாடி பீல் பண்ணுற நிறைய பேர் வீட்டில் அப்ளை பண்ணுவாங்க. சாலிசிலிக் ஆசிட் கேன் பெனிட்ரேட் இன்சைட் யுவர் பாடி. இட் கேன் கெட் அப்சார்ப்ட் இன்டு தி பிளட் அண்ட் இட் கேன் காஸ் சம்திங் காஸ் சாலிசிலிக். ஓகேங்களா. வேறு எப்படின்னா பாடியில் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து அதிகமாக வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு வரக்கூடிய கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ அதில் அண்ட் சில பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் பர்ன் பண்ணிப்பாங்க. ஸ்கின்னு பிக்மெண்டேஷன் வந்துடும். அதாவது நீங்கள் பண்ண ரீசனுக்கு அகேன்ஸ்டாக போகும், அந்த மார்க் வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பீல் ஒரு லேயர் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகும். ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. ஒரு ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது பண்ணணும். இப்போ நாங்களே ஆன் டேபிள் பண்றோம் அப்படின்னாலுமே அவங்க ஸ்கின் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு எல்லாருக்குமே வந்து செட் ப்ரோட்டோகால் கிடையாது. நான் இவங்களுக்கு 2 minutes வச்சா அவங்களுக்கு 3 அப்படி இல்லை. அவங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுது, வி வில் ரியாக்ட் அக்கார்டிங்லி. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து பண்றது பெட்டர். பட் இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் நாட் அட்வைஸ். ஓகே. ஏன்னா அவங்க ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்கு ஆப்போசிட்டான வேற ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆச்சு, ஏதோ ஒரு பை சான்ஸ் அவங்க ஸ்கின்க்கு ஒர்க் ஆச்சுன்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆக இல்லை காம்ப்ளிகேஷன் வராதுன்றது நிறைய பேஷண்ட்ஸ் வி சி காம்ப்ளிகேஷனோட வராங்க. லைக் தே நோ இன் ஃபேக்ட் ரிக்ரெட் டூயிங் இட். ஸோ இப்போ நிறைய வந்து கூகுள் வந்துருச்சு, ஏஐ வந்ததுலேருந்து அவங்களா வந்து சர்ச் பண்ணி என்னோட ஸ்கின் டைப்க்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஏதாவது பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு இந்த ஸ்கின் பேர்ன் ஆகுதுல, ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு ரெட் ஆகிடுது, உடனே வந்து யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எந்த டாக்டர் பார்க்கணும்னு நிறைய தெரியல. இப்போ நம்ம கோல்டு ஃபீவர்னா ஜென்ரல் டாக்டர் போய் பார்ப்போம்னு தெரியும், பட் ஸ்கின் ரிலேட்டட் ஏதாவது ஆயிடுதுன்னா எந்த டாக்டர் போய் பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லைக் டியூ டு சோஷியல் மீடியா அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இது கேம்பெயினிங் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்துட்டு there is a lot of quackery happening around. So patients have to know யாரை அவங்க மீட் பண்ணணும் அப்படின்றது. லைக் டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து குவாலிஃபைட் enough to treat skin, hair, nail conditions. இதில் காஸ்மெட்டாலஜி அதாவது எஸ்தெட்டிக் வந்து அண்டர் த டெர்மட்டாலஜிஸ்ட் இதில் தான் வரும். ஸோ ஸ்கின், ஹேர், நெயில்னா ஸ்கின்ல இருக்க எல்லா நெயில் கண்டிஷன்ஸ், நெயில், ஹேர், ஸ்கின் எல்லா கண்டிஷன்ஸுமே டெர்மட்டாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. there's something like cosmetologist அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து they promote themselves. there's nothing like cosmetology. ஒரு பர்சன் வந்து MBBS 5.5 years முடிச்சுட்டு நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு MD ஒரு 3 years ட்ரைனிங் முடிச்சுட்டு வரவங்க MD DVLன்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இல்லைன்னா DNB டெர்மட்டாலஜி இருக்கு, இல்லை DDDVL கூட DDD டெர்மட்டாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. So you need to check the degree of the person. You can in fact ask the doctor why should they be hesitant to accept what they've studied. இல்லையா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா கேளுங்க. காஸ்மெட்டாலஜிஸ்ட் ரேண்டமா யாராவது ஏதாவது ப்ரொமோட் பண்றாங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஃபாலோ இட். நீங்க டாக்டரை போய் பார்த்து இது ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த டாக்டருக்கு வந்து இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா கூட யாரும் அஃபெண்ட் ஆக மாட்டாங்க. they will always display the degree in their clinic or wherever they are practicing. So you can ask, because யாரும் தெரியாம போய் பார்க்கறத விட யாரும் கேட்டு பார்க்கறது இட்ஸ் மச் பெட்டர் ஆல்வேஸ். ஓகே. ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு அப்ரோச் பண்ணுறது சேஃப். ஓகே மேம்.
ஸோ இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மேக்கப் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் பிரைடல் வந்து அந்தளவுக்கு மேக்கப் இருக்காது. இப்போலாம் நிறைய மேக்கப்ஸ், அதாவது ஒரு மேரேஜில் ஈவென்ட் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா முன்னாடியே வந்து அவங்க ப்ரிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கின் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு. ஸோ மேக்கப்புக்கும் ஒரு ஸ்கின் கேருக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? இப்போ வந்து ஒரு கிளினிக்ல வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு சலூன் பேஸ்ட் அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறாங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? when it comes to ஒரு டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்குறீங்க, ஒரு ஸ்கின் கேர் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிக்மெண்டேஷன்கே வரீங்க அப்படின்னா we are going to treat the pigmentation. There's difference between treatment. மேக்கப்ன்றது உங்களோட லைக் யூனோ அந்த கொஞ்சம் மைனர் பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணி கேமஃப்ளேஜ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு we யூஸ் மேக்கப். ஸ்கின் கேர் வந்து ட்ரீட் பண்ணுறோம். அந்த பிக்மெண்டேஷன் வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்துட்டு அந்த பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவோம். ஸோ ஒரு பர்சன் வராங்க பிக்மெண்டேஷன்னா அவங்க ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, அதாவது இப்போ இனிமேல் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சன்ஸ்க்ரீனோ, இல்லை அந்த பிக்மெண்டேஷன் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ, இட் குட் பி ஒரு க்ரீம்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப டீப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்குன்னா யூ மைட் ரெக்வயர் கெமிக்கல் பீலிங், லேசர், அந்த மாதிரி இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் அப்ரோச். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். we're treating the condition. அண்ட் மேக்கப் இஸ் என்ஹான்சிங் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு யூ வாண்ட் கெட் ரெடி அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்கப் போட்டு யூ வாண்ட் என்ஹான்ஸ் யுவர் டெம்பரரி சொல்யூஷன். இது வந்து ட்ரீட்டபிள், இட்ஸ் அண்டர் டாக்டர்ஸ் கேர்ன்றப்போ இட்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். பட் we are not against makeup, பட் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹவு யூ ஹேண்டில் இட். லைக் நீங்கள் ரிமூவ் பண்ணுற விதம் இருக்குன்னா அண்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் இட். ரொம்ப கிளாகிங் வரக்கூடாது. நீங்கள் ஒரு மிஸ்லர் ஜெல் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் திருப்பி அப்படியே மேக்கப் போட்டுட்டு போய் தூங்கக்கூடாது. கண்ணில் வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப காமன். காஜல், ஐலைனர்லாம் ரிமூவ் பண்ணாமல் போய் தூங்குறது, கண்ணு ரப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அதிகமாக ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு. ஸோ மேம் இப்போ வந்து எல்லாருமே நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, மார்னிங் ஷிஃப்ட், இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் நிறைய இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் ஐன்றது காமனான ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அது எப்படி மேம் நம்ம அண்டர் ஐ வந்துட்டு நீங்கள் என்ன காசுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வீட்டில் தெம் ஒழுங்காக தூங்குறது ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 6 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் தேவை, ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைம் தேவை, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2 விதமாக அப்ரோச் பண்ணுவோம். பிக்மெண்டேஷன் இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ we can give creams and treat. பட் சில பேருக்கு ஹாலோனஸ் இருக்கும். ஹாலோனஸ்னால் இந்த இடத்துல உள்ளே இருக்கும். பிகாஸ் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த ஏஜிங் ஃபேக்டரால் அந்த லைக் இன்னும் ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் போயிருக்கும். அப்போ என்னதான் பண்ணீங்கனாலுமே க்ரீம்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாலுமே அந்த ஹாலோனஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் வந்து டயர்டாக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு க்ரீம்ஸ் பத்தவே பத்தாது. we tell them you need procedures, fillers அந்த மாதிரி தேவைப்படும். அது பண்ணாதான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் ரிசால்வ் ஆகும். இல்லைன்னா வந்து யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் இப்படி தான் இருக்குது அப்படின்றது இது பண்ணணும். பட் மேஜராக ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே பாதி விஷயங்கள் வந்துட்டு அந்த அண்டர் ஐ கான்செப்ட்ஸ் வந்து பெட்டர் ஆகும். அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, லைக் ஐலைனர் காஜலோட போய் தூங்குறது, கண்ணை ரொம்ப ரப் பண்ணுறது, அதெல்லாம் நீட்டு. ஓகே, அதெல்லாமே அண்டர் ஐ காஸ்ட் கண்டிப்பாக. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் வின்டர் ஸ்கின் கேர் தாண்டி ஸ்கின் ரிலேட்டடாக நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் மித்ரா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.